Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் லைட் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். சோஷியல் மீடியா கைக்கூலிகள் அப்படின்னு போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக அந்த டெக் சேனல்ஸ் பற்றி ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்குல்ல, அதை பற்றின ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்த்துடலாம். இது ஒரு 23 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி ரெடி. தமிழக அனைவருக்கும் வணக்கம். சமகாலமா இந்த சோசியல் மீடியால மக்களோட நம்பிக்கையில விளையாடி அவங்களை ஏமாத்தி பணம் கொடுங்கிற இன்ஃபுளுசர்ஸ் நாளுக்கு நாள் இந்த சோசியல் மீடியால அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. அக்கா இவங்க எப்படி இந்த சோசியல் மீடியால செயல்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இணைய கைக்கூலி மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. இந்த கைக்கூலின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா இருந்து அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அவங்கள நம்ப வச்சு அவங்களோட ஆசையை தூண்டி அவங்க கிட்ட இருந்து புடுங்கி தனக்கு காசு தர தனக்கு எலும்பு துண்டு போடுற ஒரு சில நபர்களுக்காக செயல்படுறாங்க. அதாவது தனக்கு பணம் சம்பாதிக்கணும், தனக்கு லாபம் வரணும் அப்படின்றதுக்காக தன்னை நம்பினவங்களையே ஏமாத்தி கழுத்துறாங்களே அவங்க பேர் தான் கைக்கூலி. இந்த மாதிரி நாட்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு எத்திக்ஸ் இருக்காது, அதாவது எந்த விதமான தர்மம் இருக்காது. அவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் பண்ணுவாங்க, யார வேணாலும் ஏமாத்துறாங்க. அவங்களுக்கு தேவை பணம் சம்பாதிச்சா மட்டும் போதும். அதுக்காக தன்னை நம்பினவங்களே நடுத்தருக்கு வந்தாலும் அதை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. இவனுங்களும் தங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா என்னமோ கடவுளின் தேவ தூதனா தான் நினைக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் நார்மல் பீப்புளே கிடையாது, நாங்களாம் வந்துட்டு இன்ஃபுளுசர்ஸ், நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம், நாங்க வைக்கிறதா சட்டம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப இருக்கிற இந்த இன்ஃபுளுசரோட ஆக்டிவிட்டிஸே இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒருத்தன் பேசினான். அவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, நாங்க தான் நம்பர் ஒன், இந்த இதுல நான் தான் நம்பர் ஒன், அந்த இதுல அவங்க தான் நம்பர் ஒன், எங்களை தாண்டி யாருமே வர முடியாது, எங்களை தாண்டி அதாவது எங்களை மீறி யாரும் வந்துட்டு உங்களை பார்க்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தான். என்னமோ அவன் பிறக்கும் போதே வந்துட்டு இன்ஃபுளுசர் மாதிரி ஏதோ பிறக்கும் போதே செலிபிரிட்டி மாதிரி அவன் பேசிட்டு இருந்தான். ஆக்சுவலா ஒரு இடத்துல ஒருத்தர் நிரந்தரலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒருத்தர் இருந்திருப்பான், இப்போ அந்த இடத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க, இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் வருவாங்க. சோ இதுதான் வந்துட்டு இயற்கை, இதுதான் இயற்கையின் நீதி. ஆனா இப்ப இருக்கிறவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னா, இல்ல நாங்க தான் நம்புறோம், நாங்க வச்சுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் என்ன சொல்றேன்னே தெரியல. ஏ ஒரு ஏ தான், அதுக்கு மேல வர முடியாது. ஏன்னா மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, டைவர்சிஃபை ஆக மாட்டாங்க. ஓடாம இது தன்னை ரொம்ப அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் பெரிய நாலேஜபிள் பர்சனாகவும் மக்கள்கிட்ட காமிச்சு அவங்கள ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறது. ஒருவேளை அப்படி ஏமாத்தி ஸ்கேம் பண்ணி மாட்டிட்டாங்க அப்படின்னா இத்தனை நாள் அவங்க வந்துட்டு இந்த ஜிகு லைட்ல கலர் ட்ரெஸ்ல வந்துட்டு பேசுறாங்க இல்லையா, இந்த ஏமாத்தி மாட்டிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த மக்கள்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக பிளாக் கலர் பேக்ரவுண்டு, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சோக மியூசிக்கை வாசிச்சு சோகமா பேசுவாங்க. எனக்கு அந்த இடத்துல யோசிப்பேன், ஏன்னா இத்தனை நாளா கலர் லைட்ல போட்டு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா ஜிகிஜன் தாண்டா பேசினேன், ஆனா மக்களை ஏமாத்தணும், சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு உடனே இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃபார்மட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட், பிளாக் கலர் ட்ரெஸ், சோகமான மூஞ்சி, சோகமான மியூசிக், இதை வச்சுதான் ஏமாத்துறது. ஆனா அவனுங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவனுங்களை இப்படி பண்ணி ஏமாத்தினாதான் இவனுங்க நம்புவானுங்க அப்படின்றத. ஏங்க எங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது. எங்கள் சேனல் வந்து இல்லாமல் போகிற அளவுக்கு ஸ்ட்ரைக் அடித்து கொண்டு போனாங்க. சேனல் ஒரு டேட்டே கொடுத்துட்டாங்க, இந்த டேட்டுக்கு மேலும் உங்கள் சேனல் இருக்காது. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து சரி இனி இருக்காது போல இருக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது கூட மஞ்சள் கலர் சொக்காயில் வந்தேன் நான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆமாம், அந்த விஜய் சித்து விளாக்ஸோட ஒரு இஷ்யூ ஒன்று போச்சிருந்துல, அதில் 3 பேரும் உட்காந்து பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இதில் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நான் யோசிக்கிறேன், நம்மளும் சோக பீச்சியை போட்டு கருப்பு சொக்கா இருக்கு அதை போட்டு வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி ஆகி போச்சுங்க. அப்படி சொல்லியிருந்தா இந்நேரம் 1 million பட்டன் நீங்க பின்னாடி தொங்கி இருக்கும் போல இருக்கு. நான் பாருங்க எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன்னு. சோகமா பேசுறதுக்கு இருக்கிறதுல பிரைட்டான கலர் மஞ்சள் கலர் சொக்கா போட்டு வந்திருந்திருக்கேன். அது என்ன சிரிச்சு சிரிச்சு நல்ல அதான் சேனலே போக போது உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்காங்கிற மாதிரி இப்ப எனக்கு தோணுது. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த மஞ்சள் கலர் சொக்கா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. கரெக்டா தெரிஞ்சுதான் இதெல்லாம் நம்ம பண்றது. இப்போ நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இந்த மக்களை ஏமாத்தி ஸ்கேம் பண்ணி மாட்டிட்டு தெரிஞ்ச உடனே இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல சோகமா மூஞ்சி வச்சு பேசுறாங்க. ஆனா அடுத்த நாளே பாத்தீங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போடுவாங்க, இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா அவன் ஏற்கனவே வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி அந்த டேட்ல அவன் ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்னா அந்த பணம் கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா ஆப் அடிச்சிடும். அதனாலதான் இன்னைக்கு சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு சோகமா வீடியோ போட்டவங்க அடுத்த நாள் சிரிச்சுட்டு வீடியோ போறதுக்கான மிக முக்கிய காரணம் பணம் மட்டும்தான். அக்கா இவனுங்க சினிமாக்கு வந்தாங்க அப்படின்னா கமல்ஹாசனும் தோத்துருவாரு, அப்படி நடிக்கிறானுங்க. மக்கள்கிட்ட என்ன பண்ணி எப்படி பேசினா இவனுக்கு ஏமாறுவானுங்க அப்படின்றது அவங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கானுங்க. இவனுங்க அடிச்சுக்கிட்டு ஆளே கிடையாது, இவங்க தாராளமா சினிமா வரணும். அக்கா இன்ஃபுளுன்ஸோட பெரிய ஸ்கேம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஸ்கேம் பண்ணி பணம் கொடுக்குறாங்க அது கிடையாது. அவன் ஸ்கேம் பண்ணி மாட்டினதுக்கு அப்புறம்
அவன் அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி உங்களை ஏமாத்துறான் பாத்தீங்களா, அதுதான் அவனுக்கு பண்ணதுலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். ஆனா நாமளும் எனக்கு கேள்வி கேட்டதே கிடையாது. ஏன்னா நேத்து தானடா சோகமா வீடியோ போட்டேன், இன்னைக்கு வந்து சிரிச்சிட்டே வீடியோ போடுறேன், இன்னைக்கு வந்து சிரிச்சிட்டே இன்னொரு ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்றியே, ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் பேசு அப்படின்னு நாமளும் அவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டதே கிடையாது. ஆக்சுவலா ஒருத்தன் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுக்கும் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக சிம்பத்தி கிரியேட் பண்ணி உங்களை ஏமாத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளோட வேலை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஏமாத்துறான், நம்ம ஏமாறுறோம், நம்ம ஏமாத்திட்டே இருக்கோன்றது மட்டும்தான் நம்மளோட வேலையாவே இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரியான இன்ஃபுளுன்ஸை கையில போட்டுட்டு தான் இந்த பெரிய கம்பெனிஸ், பிராண்ட் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை அவங்க தலையில கட்டுது. இப்போ நயன்தாரா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ஃபெமினைன் அப்படின்ற பிராண்டை வச்சு அவங்களோட ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணாங்க. அந்த சேல்ஸ் பண்றது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா அவங்க மக்கள் கிட்ட எல்லாம் வரவே இல்லை, உங்ககிட்ட வருது வேஸ்ட் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூடியூப்லயும் சரி இந்த இன்ஸ்டாகிராம்லும் சரி 50K ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து இந்த ஈவெண்ட்ல கலந்துங்க அப்படின்னு அவங்களதான் இன்வைட் பண்ணாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க அப்படின்றது அது வர சொல்லிருக்காங்க. அவங்க ஏன் இந்த இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாங்க வந்துட்டு ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம், இந்த ரேட் வந்து நாங்க கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னு மக்கள் கிட்ட போறதை விட இவங்க கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்தோம் அப்படின்னா அந்த காசை வாங்கிட்டு மக்களை ஏமாத்தி அவளுங்க தலையில நம்மளோட ப்ராடக்ட்டை ஈஸியா தலையில கட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு நிறையவே இருக்கு. இந்த ஃபெமினைன் அப்படின்ற ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு MLM மாதிரி தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஆம்பியோன்னு ஒண்ணு இருந்தது தெரியுமா? சோ அந்த ஆம்பியோ மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி அந்த அமௌண்ட்டுக்கு உங்ககிட்ட ப்ராடக்ட்டை தள்ளி விட்டுருவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரை பிரைன் வாஷ் பண்ணி அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி அவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட்டை அப்படியே தள்ளி விடணும். இதுதான் MLM-ஓட ஒரு சொல்லிருக்காங்க. அவங்க நார்மல் பீப்புள் இல்ல பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வாழ்க்கையில நம்ம ஏதாவது சாதிக்கணும், எப்படியா முன்னேறணும் அப்படின்ற பெரும் கனவுகளோட இருப்பாங்க. அவங்களோட அந்த கனவு ஆசைகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டார்கெட் பண்ணி அவங்கள உள்ள கோர்த்து விட்டு அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்சத்தையும் ஏமாத்தி புடிங்க அனுப்புறதுதான் இந்த MLM-ஓட மெயின் கான்செப்ட். இந்த MLM அப்படின்றது சதுரங்க வேட்டையே தான். இவங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி தரோம், நீங்க வந்து லட்சமா சம்பாதிக்கலாம், அதை எப்படி சொல்றது, நீங்க சொந்தமா வீடு வாங்கலாம், BMW கார் வெளியே நிக்குது அப்படின்னு வரல, அது மாதிரி உங்க சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க அப்படியே கெத்தா தள்ளணும்னு நடக்கலாம். நான் பாருங்க வெறும் 1 வாரம் ஹார்ட் ஒர்க் பண்ண மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி எல்லாம் உங்களோட ஆசையை தூண்டி உங்களை ஏமாத்த முடியுமோ அப்படி எல்லாம் பயங்கரமா போய் சொல்லி ஏமாத்தானுங்க. அப்போ ஒரு பயங்கரமா கிண்டல் பண்ணாருங்க. இன்னைக்கு நான் என்னோட பிசினஸ் எல்லாம் சம்பாரிச்சு 2 காரு 2 ஃபாரின் ட்ரிப், இன்னைக்கு என்னோட 7 நாள் வருமானம் 1,75,000 ரூபாங்க. இன்னைக்கு நான் அப்பாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கேன். 2வது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன். என்கிட்ட பணம் எல்லாம் காசு இல்ல அப்படின்னு சொல்லி என் சொந்தக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா ஏளனமா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் என்னோட தலைநிமிந்து பாக்குறாங்க. அவ்வளவு கெத்தா நான் அவங்களோட வாழ்றேன். எங்க சதுரங்க வேட்டையில படத்துக்காக அந்த மாதிரி என் BMW கார் வெளியே நிக்குது அப்படின்னு பேசுறாங்கன்னு நினைச்சா ரியல் லைஃப்லயும் அதான் நடக்குது. படம் வந்ததுக்கு அப்புறமுமா அந்த கூட்டத்துல போய் உட்காந்துருக்கீங்க, அந்த படத்தை பார்த்தோம். என்ன செய்ய, உங்களை தாங்க திருத்த முடியாது. அவனுக்கு முன்னாடி நான் கார்ல போறேன், சொந்த வீடு வாங்கிட்டேன், 2 தடவை வெளிநாட்டு போயிட்டு வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. அவனுங்க பேசுறது கேட்கும்போது ஓ இப்படிலாம் இருக்கா, சரி சொல்லு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணா இதுல சேரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஆசையா சேரும்போது கேட்கும்போது அப்பதான் அவன் சொன்னான், ஒண்ணும் இல்ல நீ ஒரு 9,000 ரூபாய் கட்டி இந்த ஸ்கீம்ல சேர்ந்தேன்னு வையேன் அப்படின்னு ஆரம்பிப்பான். ஆக்சுவலா இந்த MLM ஸ்கீம் எப்படின்னா, அந்த ஸ்கீம்ல முதல்ல 9,000 கிட்ட ஒரு ஆள் சேரணும். அந்த ஆள் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு 4 பேரை மூளை செலவு பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு 4 பேரை சேர்க்கணும். அவங்க பாத்தீங்கன்னா ஆளுக்கு 9,000 கொடுப்பாங்க. அந்த 4 பேர் ஆளுக்கு 4 பேரை மாடு உள்ள சேர்த்து விடுவாங்க. அந்த 4 பேரும் பாத்தீங்க அப்படின்னா தலா 9,000 அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரும் உள்ள வந்து 9,000 கட்டணும். சோ இப்படி அது வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கும். இங்க வந்து வேலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒருத்தர் 9,000 கட்டி சேரணும், அவ ஒரு 4 பேர் 9,000 கட்டி சேர்த்து விடணும், அவங்க 4 பேர் 9,000 கட்டி சேர்த்து விடணும். இந்த மேல ஒருத்தர் ஆரம்பிச்சான் பாத்தீங்கன்னா அவன் எந்த விதமான கஷ்டம் பட மாட்டான். உங்ககிட்ட ஒரு 9,000, நீங்க சேர்த்து விடுற 4 பேர்கிட்ட தலா 9,000, அவனுங்க சேர்த்து விடுற 4 பேர்கிட்ட தலா 9,000 சொல்லி அவன் செட்டில் ஆகி கடைசியில எஸ்கேப் பண்ணுவான். ஆனா சேர்த்து விட்ட நாம தான் இங்க சிங்கி அடிச்சுட்டு ஊர்ல அவமானப்பட்டு அசிங்கப்படணும். இதுக்காக இந்த பாமர மக்களை பிரைன் வாஷ் பண்றதுக்காக பேசணும்னு இருப்பாங்களா, அவங்களாம் பாத்தீங்கன்னா வெல் ட்ரெயின்டா இருப்பாங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா டைமண்ட் மணி, கோல்டு பாபு, அவங்களே டைமண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சுப்பாங்க. கேட்டா அவங்க வந்து அந்தந்த ஸ்டேஜ் போயிட்டாங்களா. அவங்க பாத்தீங்கன்னா உங்களை எப்படி ஏமாத்தணும் சைக்கலாஜிக்கலா தெரிஞ்சு வச்சுப்பானுங்க. நீ இவ்வளவு நாள் படிச்சு கஷ்டப்பட்டு என்னத்தை நீ பெருசா கண்ட, இங்க பாரு உங்க அம்மா கழுத்துல தாலி கூட தங்கத்துல இல்ல, இங்க பாரு உன சொந்தக்காரெல்லாம் எப்படி ஏறணுமா பாக்குறான், உன்கிட்ட ஒரு பைக் இருக்கா கார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணுவான். எப்படியா பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய மீட்டிங் வச்சு அவங்க எல்லாரும் ஜிகுன்னு ஆட்களை செட் பண்ணி இந்த கோட்டு மாலை அதெல்லாம் போட வச்சு உங்களை அந்த மீட்டிங் வர வச்சு உங்களை முடிஞ்ச அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவான். பட் உங்ககிட்ட காசு சுத்தமா இல்ல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா சரி ஓகே நீ வரலாம்ல, நீ ஒரு 4 பேர் அந்த மீட்டிங் கூட்டு வா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு ஸ்டார் ஹோட்டலுக்கு உங்களை ஒரு 4 பேரை கூட்டு வர சொல்லுவான். அங்க போயிட்டு
அந்த 4 பேர்ல 2 பேர் கிளிக் ஆனா கூட அவனுக்கு ப்ராஃபிட் தான். அதுக்காக என்னென்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் வைப்பான், ஓசில சாப்பாடு கொடுப்பான். அதுக்கப்புறம் நான் சாதாரணமா தான் இருந்தேன், நான் இங்க உள்ள நிக்கிறேன், என் ஆடிக்கார் இப்படி நிக்குது அப்படின்னு சதுரங்க ஹோட்டல்ல சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்லுவானுங்க. அவனுக்கு எப்படி அந்த அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கோட் சூட் போட்டு பண்ணுங்க, கையில நல்லா பட்டை பிரேஸ்லெட் போட்டு பண்ணுங்க, பட்டை செயின் போட்டு பண்ணுங்க. அது எல்லாமே கடன் தான், எதுவுமே ட்ரெயின்ட் ஸ்பீச்சஸ். அதாவது எப்படி ஏமாத்தலாம் அப்படின்றத பக்காவா ட்ரெயின் ஆகி தான் வரணும். தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அவனுங்க சம்பாரிச்சுன்னா அதை ஒண்ணும் உங்ககிட்ட சொல்ற சம்பாரிச்சன் வாங்கினதே கிடையாது. உங்களை ஏமாத்துறதுக்காக அவனுங்க ஜஸ்ட் ஷோ பண்றானுங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லாம சாதாரண கிழிஞ்ச சட்டையை போட்டு அந்த தமிழரசன் இந்த பிசினஸ்ல இன்னைக்கு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியும். உன்னால முடியாதுன்னு சொன்ன எங்க லீடர்ஸ் மத்தியில இந்த பிசினஸ்ல சம்பாரிச்சு இன்னைக்கு 2 கார் வச்சிருக்கிறேன், 2 நாடு வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறேன். ட்ரை பண்ண ஒரு விளைவு தான் சார் இது. இப்ப வாரத்துக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்க வரைக்கும் எனக்கு ஒண்ணு டிபார்ட்மெண்டே லீடர்ஸ் மட்டும் தான். நான் வந்து ஒரு மாசத்துல வாரம் 5000 மாசம் 20000 சம்பாதிக்கணும் ப்ரூவ் பண்ணிருக்கேன். என்ன அவ்வளவு நல்லா கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன் என்னோட லீடருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். 3 மாசம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை இங்க இந்த இடத்துல ஒரே ஆட்டோ சம்பாதிக்க முடியாது, ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோட லீடர்ஸ் தான் நீங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு லைஃப்ல சாதிக்க முடியுமானா முடியும். 3 மந்த்லயே ஒரு கன்சல்டன்ட்ல ஒரு ஸ்டேஜ்க்கு நான் வந்திருக்கேன். மாசம் 40000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். 5 லட்சம் ரூபாய் கார்ல என்னோட கார்ல காலேஜ் போனேன். மாசம் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது எந்த ஒரு நிலத்திலும் ப்ரூவ் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்கு இருக்கறேன்னா பிரான்ச் இந்தியா மட்டும் நம்மள வாழ்க்கையை மாத்துறதுக்கு என்னோட லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே இடம் டிரான்ஸ் இந்தியா. எஃபோர்ட் போடுறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சபையை போஷிக்க நின்றுருக்கேன். என்ன நம்பிய பல அச்சீவர்களையும் சம்பாதிக்க வச்சிருக்கேன். லாக்ஸ்லி ப்ரோஸ்லி வருமானம் பண்ண வச்ச நம்ம நிறுவனத்தின் சிஎம்டி சார் அவர்கள் தான். இதே ஸ்டைல தான் இப்ப இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் கிவ் அவே அப்படின்ற பேர்ல ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இந்த கிவ் அவே அப்படின்ற பேர்ல நான் வந்துட்டு பணம் தரேன், நகை தரேன், பைக் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே உங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கான ஒரே காரணம் மட்டும்தான். அவன் வந்து மாமனா மச்சனா கிடையாது உங்களை சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு. உங்களோட வறுமையை பயன்படுத்தி அவன் பணம் சம்பாதிக்கான ஒரு காரணம் தான் அந்த கிவ் அவே அப்படின்றது. அக்கா என்ன பண்ணுவோம்னா, கிவ் அவே கொடுக்குற அப்படின்ற பேர்ல தனக்கு தெரிஞ்சவனை கூப்பிட்டு கொடுத்துட்டு கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சு உங்களை ஏமாத்துவான். அதுதான் இங்க நடக்கிறது. நீங்க என்ன நினைப்பீங்க, பாரா சொன்ன மாதிரி கிவ் அவே கொடுத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது எல்லாமே இந்த தூண்டில், இந்த புழுவை போட்டு மீனை பிடிக்கிற கதை இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், அது ஸ்கேமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு நான் அதை யோசிச்சு பார்க்குறேன், எப்படி பிஸ்னஸ் இருக்காங்க. ஒரு கம்பெனி, ஒரு புது கம்பெனி பெரிய விளம்பரம் கொடுக்குறாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அது விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஷார்ட் ஃபிலிம் கண்டெஸ்ட். அப்போ அந்த படம் எடுக்கணும், நம்மளும் அதில் ஜெயிக்கணும்னு இருக்கிறவங்க வந்து ரொம்ப சீரியஸாக கதை. அதில் 3 டாபிக் வேறு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 3000 வெள்ளி, செகண்ட் ப்ரைஸ் வந்து 2000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 1000. அப்போ 3 டாபிக் கொடுத்து இதில் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம், 10 நிமிஷத்துக்குள்ளே படம் இருக்கணும், அவ்வளோ ரூல்ஸ் இருக்கு. அப்படிங்களா? அப்போ ஒருத்தன் யோசிக்கலாம்ல, நம்ம ஒரு படம் எடுத்தோம்னா அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சதுன்னா 3000 ரிங்கெட், செகண்ட் ப்ரைஸுக்கு 2000, சரி தேர்ட் ப்ரைஸ் வாங்கினா 1000ஆவது கிடைக்கும்ல. எல்லாம் போடுறாங்க, அந்த கம்பெனி இது பெரிய கம்பெனி, இது பெரிய, நாங்கள் ஒரு பெரிய இது, நாங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் உட்காந்துருக்கோம், நம்ம மயிறு பிடிங்கிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் போட்டுவிட்டு உங்கள் படத்தை வந்து எங்களுக்கு அனுப்பி ரெஜிஸ்டர் பண்ணுங்க, 100 ரிங்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அப்போ நான் யோசிச்சேன், இது எப்படி தெரியுமா இருக்கு, குண்டக்க மண்டக்கையில வடிவேல் பணக்காரன் ஆகிட்டு சொல்லுவார்ல, நான் எப்படி உங்ககிட்ட 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆனா பாவி. இப்போ அதில் அந்த 3000 அடிக்கணும்னு யோசிக்கிறதுல ஒரு 100 பேர் உங்கள்கிட்ட வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 படம் வருது, 100 பேர்கிட்டையும் 100 வாங்கி ஒரு பெரிய ஒரு 10,000 ரூபா வருதுன்னு வைய, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மொத்தம் 6000 ரூபா பிரைஸ் மணி. நம்ம கிட்ட இருந்து காசை வாங்கி நம்ம கிட்டயே 3 பிரைஸை கொடுத்தா அந்த ஷோவை நடத்தினவங்களுக்கு 4000 ரூபா ப்ராஃபிட். அப்ப நீங்க ஷோ நடத்துறீங்களா இல்ல சம்பாதிக்கிறீங்களா? அப்ப நீங்க வந்து இந்த யங் டேலண்ட்ஸோட படங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதெல்லாம் அவங்களுக்கு இல்ல. இவங்க ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அனுப்புவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும், நாம 100 வாங்கி அதுல ஒரு பங்கு அவனுக்கே கிஃப்டா கொடுத்துட்டோம்னா பல். இதுல தோத்து போனவங்க எல்லாம் அந்த 100 வெள்ளி போயிருச்சேன்னு யோசிக்க மாட்டாங்க. நம்ம படம் இதாகல, அடுத்த முறை இந்த அண்ணே அடுத்த காம்படிஷன் எப்ப என்ன வரும், அடுத்த இந்த காம்படிஷன் செம சக்சஸ் தம்பி, அதுக்கு அடுத்த காம்படிஷன் வந்து அடுத்த மாசமே வருது, அப்படியா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 200. நம்ம எப்படியாவது அந்த 3000 அடிக்கணுங்கிறதுக்காக நம்ம திருப்பி கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் யோசிச்சு போட்டா அவங்க சும்மா கண்ணை மூட்டி செலக்ட் பண்றது போல. அப்போ நான் யோசிச்சேன், நம்மளும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கண்டெஸ்ட் ரெடி பண்ணலாமா, ஆனா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னா வர மாட்டாங்க. இப்ப இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கிறானுங்க அப்படின்னா,
உங்க எல்லாரையும் இந்த புழுவை போட்டு ஆசை காமிச்சு இந்த மீனை தூக்கி போடணும் பாத்தியா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி கடைசியில எப்படி நீங்க மாட்டிட்டு முடிப்பீங்க அப்படின்னா தூண்டில மாட்டின மீன் மாதிரி முடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். இந்த இன்ஃபுளுசர்ஸ் பாத்தீங்கன்னா ஏமாத்துறதுல அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்காங்க. இப்ப எப்படி வந்துட்டானுங்க அப்படின்னா, ஏய் எனக்கு கொஞ்சம் காசு அவசரமா வேணும், கடை போடுறா அப்படின்னு கேட்டா, டேய் இந்த கேம் விளாட்றா, வெறும் ₹1 இன்வெஸ்ட் பண்ணா போதும், நீ அப்படியே 1000 லட்சமா சம்பாதிக்கடா அப்படின்னு சொல்றது. உங்ககிட்ட எதிர இவ்வளவு பணம் அப்படின்னு கேட்டா, நான் இந்த கேம் விளாடா, இந்த கேம்ல தான் இவ்வளவு லட்சமா சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த லட்சமா சம்பாதிச்சுதான் என் ஒய்ஃபுக்கு, என்னோட புருஷனுக்கு, என்னோட அம்மாக்கு, என் குழந்தைங்களாம் நகை வாங்கினேன், இங்க பாருங்க என் தம்பிக்கு இதெல்லாம் நான் கார் வாங்கி கிஃப்ட் பண்ணேன், எல்லாமே இந்த கேம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவனுங்க அந்த கேமை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு எந்த அளவுக்கு இறங்குறான்னா, இவனுக்கு அப்படியே இன்வெஸ்ட் பண்ண மாதிரியும் அந்த கேம்ல பணம் வந்த மாதிரியும் இவனுக்கு ஏடிஎம் சென்டர்ல போய் அந்த காசை எடுத்து கண்ணு முன்னாடி காமிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சான் அப்படின்னு கேவலமா ஏமாத்துறாங்க. இந்த ரம்மி பெட்டிங் கேம்ல பணத்தை எழுந்து இந்த செத்தவனே நிறைய பேர் இருக்கிறான். ஆனா இவனுக்கு அதை பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது, எந்த விதமான கூச்சமும் கிடையாது. எவன் செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, எனக்கு தேவை பணம் அப்படின்றதுல இவனுக்கு அவ்வளவு குறிக்கோளா இந்த பெட்டிங் ஆப், இந்த ட்ரேடிங் ஆப்லாம் வந்துட்டு தைரியமா எனக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களாம் எந்த செருப்பால் அடிக்கிறதுனே தெரியல. டெய்லி 2Kல இருக்கும் 5K வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் சொன்னா நம்புவீங்களா? எனக்கு பிடிச்ச கேம் டிராகன் vs டைகர் தான். புலி மேல அத விளையாட்டு காட்டுவாங்க. தோத்துட்டேனே. மொத்தமா 3 சான்சஸ் இருக்கு. இப்போ 30%. என்னோட கார்ல இன்னைக்கு நான் எங்க போக போறேன்னு பாக்குறீங்களா? ஒரு கேம் விளையாடி அதுல ஏர்ன் பண்ண அமௌண்ட் எடுக்கிறதுக்கு தான் ஏடிஎம் போறேன். கைஸ் இத பாருங்க, என்கிட்ட 1,51,000 கணக்கு. பிளாக் ராவணன் ஒரு சேனல் ஏர்ன் பண்ணேன்னு பாக்குறீங்களா? ராஜா கேமோட லிங்க். ஐயா நல்லா தானே இருந்தீங்க. சோலி முடிச்சு நான் இந்த அமௌண்ட் ராஜா கேம்ஸ் விளையாடி தான் நான் ஹேண்ட் பண்ணேன். என்னோட பயோல லிங்க் இருக்கு, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன் பண்றது மட்டும் இல்லாம ஏன்டா அப்படி ப்ரொமோஷன் பண்ணி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்டா, அவன் அந்த பெட்டிங் கேம் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான் பாருங்க, அப்ப அந்த செருப்பை கட்டி செவிலே அறையலாம் போல தோணும். எனக்கு கேம் நல்லா விளையாட தெரிஞ்சதுனால நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணேன். நீ சொல்ற மாதிரி பெட்டிங் ஆப் ரிஸ்க் அப்படின்லாம் பார்த்தா அத்தனை கோடி மக்கள் நம்பி பாக்குற ஐபிஎல் கேம் ஒரு பெட்டிங் ஆப் தான் ஸ்பான்சர் பண்ணுது. இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இவங்களோட வீடியோ நீங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, நண்பர்களே, உறவுகளே, இவங்களுக்கான நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அழுது புலம்புதான் ஃபாலோவர்ஸை சேர்க்கறது. இவனுங்க ஃபாலோவர்ஸை சேர்ந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றதா சட்டம், நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி தன்னை நம்பி வந்த ஃபாலோவர்ஸை கூட்டு போட்டு கழுத்தறக்கிற விதமா இந்த பெட்டிங் கேம்ல சேர்த்து விட்டு அவனுக்கிட்ட காசு படிங்க, அவங்களை பிச்சை எடுக்க வைக்கிறது. சரியா இப்ப இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, இவங்களாம் வந்து விளம்பரமே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஆனா இது ப்ரொமோஷன், இது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். இப்ப நம்ம டிவி பாக்குறோம், டிவில ஒரு படம் ஓடிட்டே இருக்கு, படம் ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு குறுக்க ஒரு விளம்பரம் வருது, அது நமக்கு நல்லாவே தெரியுது இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு. பட் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த பொருளை நானே வாங்கிட்டேன், ரியல் லைஃப்ல அவங்களோட நடக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஆப்பை நானே யூஸ் பண்றேன், இந்த ஆப்ல நான் இவ்வளவு பணம் சம்பாதிச்சேன், ஏடிஎம்ல காசு எடுக்க போனாங்கல, பணம் வாங்க, கார் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறான் பாத்தீங்களா, அதுதான் மக்கள் வந்து மேனிபுலேட் பண்றது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம், எனக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு பொருள் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது செகண்டரி, எனக்கு அது தேவைப்பட்டா நான் அதை வாங்க மாட்டேன், அது என்னோட தனிப்பட்ட விருப்பத்தோட முடிஞ்சிடும். பட் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே யூஸ் பண்றேன், நானே பயன்படுத்துறேன், நானே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பகத்தன்மையை மக்கள்கிட்ட உருவாக்கி அவங்க மேனிபுலேட் பண்றது. அதாவது நான் பண்றேன் நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அந்த நானே அப்படின்னு அழுத்தமா சொல்லும் போது மக்கள் நம்புவான் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பகத்தன்மையை பயன்படுத்தி அவங்க கிட்ட பணத்தை கொடுங்க. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவனுக்கு பண்றது பேர் பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன். ஆக்சுவலி முதல்ல எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட் பிளாகர் இருக்காங்களா அவனுக்கிட்ட ஆரம்பிச்சுதான். இவங்க வந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு 40,000 50,000 பணத்தை வாங்கிட்டு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு அந்த ஹோட்டலோட சாப்பாடு அந்த ஃபுட் ரிவ்யூ அப்படின்ற பேர்ல ப்ரொமோஷன் பண்ணுது. அப்படி பண்ணும்போது அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா கேவலமா இருக்கும், கன்றாவே இருக்கும். ஆனா நீங்க என்ன சொல்றாங்க, ஆஹா என்னமா டேஸ்ட் தெரியுமா, என்னமா கிறிஸ்பியா இருக்கு, செம்ம டேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தான் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மேனிபுலேஷன் அப்படின்றது முதல்ல ஆரம்பிச்சதே இந்த ஹோட்டல், இந்த ஃபுட் ரிவ்யூ மூலியமா தான். அதே மாதிரி இங்க ஏதாவது ஈவெண்ட் போறது, சுற்றுலா போறது, அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ப்ரொமோஷன் பண்றது. ஆனா நீங்க என்ன பண்ணணுங்க அப்படின்னா, அந்த என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தான் சொல்லணும் தவிர உள்ள போயிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் தனித்தனியா இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றதே கிடையாது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த பேராஷூட் ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. இவனுங்க அந்த என்ட்ரி ஃபீஸை மட்டும் சொல்லணும் தவிர இந்த பேராஷூட்ல பறக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 2000 3000 ஆச்சு, அதை வந்து இவனுக்கு சொல்லவே இல்லை. இவனுங்களை நம்பி குடும்பத்தோட போன பல பேர் பார்த்தீங்கன்னா ஏமாத்தான் தானே. கிட்டத்தட்ட இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் சொல்றதை நம்பி ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்கேயோ போறாங்கன்னு வைக்கலாம், ஒரு குடும்பத்தோட போறாங்க, அந்த இடத்துல கூட்டு போற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையா இருக்கும், என்ன அதில் கூட்டுப்பாங்க, ஒரு பேராஷூட்ல கூட்டுப்பாங்க, என்ன அதில் விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லி ஆசையா கேட்கும்போது அந்த இடத்துல இவனுக்கிட்ட காசு இருக்காது. ஏன்னா
இவனு தான் உண்மையை சொல்றது இல்ல, இவனுக்கு வந்துட்டு சொன்ன அமௌண்ட் வேற, அங்க இருக்கிற அமௌண்ட் வேற அப்படின்னும் போது வேற வழியே இல்லாம அவங்க வீட்டு குழந்தைங்களை அடிச்சு தரத்தரம் இழுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த பேரண்ட்ஸ் தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாம என்ன பண்றோம், மக்களை ஏமாத்துறோம் அப்படின்றத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். இன்னும் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் நேக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவா பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு நடுவில் நிப்பாட்டி நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி ஒரு பெட்டிங் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா நம்ம இப்போ உஷாராயிட்டோம், வீடியோ தொடங்கும் போது முன்னாடி சொன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க, பின்னாடி சொன்னா பார்க்கவே மாட்டாங்க. இப்போ பாரு, எங்க சொல்றோம்னு தெரிஞ்சாதான் நான் ஸ்கிப் பண்ணுவேன். என் வீடியோவையும் முழுசா பார்க்கணும், அந்த அட்டையும் பார்க்கணும். அதாவது சீரியஸா பேசுவாங்கல்ல, இப்படி வந்துச்சு அப்படி வந்தது, நான் நேற்று இங்கே போனேன் இல்லையா, போன இடத்துல அதுங்க ஒரு கதை இருக்கு பாருங்க, ஏன்னா நல்லதான கதையை இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே அப்படியே போயிட்டாங்க. கொடுத்துருக்கேன், இதை நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணுங்க, நான் யூஸ் பண்ண நல்லா இருக்கு, நான் உங்களுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற பேர்ல ப்ரொமோஷன் பண்ணுவானுங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரொமோஷன் அது வந்துட்டு ஒரு ஆப்போ இல்லை ப்ராடக்ட் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குமே. இந்த ப்ரொமோஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவில் வந்து இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான், இது ப்ரொமோஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் ஒரு 50,000 தரேன்னு வச்சுங்களேன், இது ப்ரொமோஷனே கிடையாதுங்க, நான் யூஸ் பண்ணுறேன் அதனால தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா ஒரு 70,000 கொடுப்பாங்க. ஸோ அந்த 20,000க்கு ஆசைப்பட்டு தான் ப்ரொமோஷன் சொல்லிட்டா பிரச்சனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறது. இன்னொன்று, இந்த ப்ரோமோ கோட், இந்த ப்ரோமோ லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க் எப்படி இங்க செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ கீழே நான் வந்து ஒரு ப்ரோமோ லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா, ஓகே இந்த வீடியோ பார்த்து ஆளுங்க வந்தாங்க, அப்போ இந்த ஆளுக்கு நம்ம கமிஷன் கொடுக்கணும் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ கீழே அந்த பயோல கொடுக்க. இந்த ஃபாரின் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த கேமரா ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் ரிவ்யூ பண்றவங்க சொல்லுவாங்க, இந்த கேமரா வந்து நீங்க அமேசான்ல போய் நீங்களா டைப் பண்ணீங்கன்னா வாங்க முடியும், ஆனால் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அமேசானுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும், சப்போர்ட் பண்ண விருப்பம்னா நீங்கள் எப்படி வாங்க போறீங்க, ஏன் லிங்க் மூலமாக வாங்கினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்ன உடனே எல்லாரும் வந்து இப்போ உண்மையாக சொல்லிட்டானே அப்படின்னு குழுக்குன்னு அதில் கிளிக் பண்ணுறது. இது போடுறது இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அப்படின்னு அந்த ப்ராடக்டோட லிங்க் தான் கிளிக் பண்ணிட்டு போனால் ஆட்டோமேட்டிக் கமிஷன். அதை சொல்கிறதுல என்ன சொல்ல வேண்டியதானே, இது உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா, அந்த இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்குனீங்கன்னா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிடும். அந்த ப்ரோமோ லிங்க், அந்த ப்ரோமோ கோடு. ஸோ இங்க இருந்து ஆளுங்க வந்தாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ப்ரோமோ கோடு. ஆக்சுவலா இந்த சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா இப்பதான் ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும், நாலேஜபிளாவும் இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஜம்கட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிஷிகுடியா இருக்கட்டும், அப்புறம் இந்த மினிட் மிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த நக்லெட்டிஸ், அந்த எருமசாணி, முக்கியமா பரிதாபங்கள். ஆக்சுவலா இவங்க எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ நாலேஜபிளா இருந்து அவ்வளோ என்டர்டைன்மெண்டா ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டோட நம்மள வந்துட்டு பார்க்க தோணுச்சு. பட் எப்போ அந்த மணி மைண்டட் பர்சன்ஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாக்குள்ள வந்தாங்களோ அப்பவே இந்த சோஷியல் மீடியா வீணா போச்சு. ஆனா இப்போ இருக்கிறாங்க இந்த கோடிங் சொல்லி தரது, இந்த எடிட்டிங் சொல்லி தரது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டண்ட், இந்த படத்துல வர மாதிரி இந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ற அந்த மாதிரி நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குதான் செய்யறாங்க. எஜுகேஷன் வைஸும் சொல்லி தராங்க, இந்த இ-காமர்ஸ் அதெல்லாம் கூட சொல்லி தர ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம அவங்களா பெருசா ரெகக்னைஸ் பண்றதே கிடையாது. இந்த மாதிரி பைத்தியக்காரன் தான் நாம வந்துட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி அவனும் தான் இங்க நம்ம ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்மளோட சாபக்கேடாவே இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராமிசிங், ஜெனுனிட்டி, கில்ட்டி கான்ஷியஸ் இதெல்லாம் இருந்தது. இது எப்படின்னா, ஐயோ நாம வந்துட்டு மத்தவங்களை ஏமாத்தக்கூடாது, நம்ம கொஞ்சம் உண்மையா இருக்கணும், நம்ம ஏமாத்திட்டுமே அப்படின்ற கில்ட்டி கான்ஷியஸ் அப்படின்றது எல்லாருக்குள்ளே இருந்தது. பட் இப்போ வந்துட்டு 100% பேர் எப்படி இருக்கிறான்னா, எப்படி ஏமாத்தலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இருக்காங்க. இவனுங்க ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம் மீறி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ இப்படி வாழ்றதா வாழ்க்கை, நீ இதை மீறி நீ இப்பெல்லாம் வாழ்ந்தா அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, நீ வந்துட்டு ஒரு வேஸ்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறியா இல்லையான்றத நான் இந்த டிப்ஸ் சொல்றேன், இதை வச்சு செக் பண்ணி பாரு. உன் முன்னாடி உனக்கு உண்மையா இருக்கிறாளா இல்லையான்றத நான் சொல்ற டிப்ஸ் வச்சு செக் பண்ணி பாரு. உங்க அம்மா உனக்கு பாசமா இருக்கிறாங்களா இல்லையான்றத நான் சொல்ற டிப்ஸ் வச்சு செக் பண்ணி பாரு அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழ்றோம், சந்தோஷமா வாழ்றோமா இல்லையான்னு நம்மளோட வாழ்க்கையை அவனுக்கு டிசைட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஏன்னா ஒருத்த வாழ்க்கையை எப்படி வாழ்றோம்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு முண்டமாவா, அவ்வளவு தற்கொலையாவா இருக்கிறாங்க. உன் லவ்வர்ஸ் உங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்களா, அப்பா அம்மா உங்க மேல பாசமா இருக்கிறாங்களா, உன் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களா உனக்கு வந்து நம்பிக்கையா இருக்கிறாங்களா, அப்ப இந்த 3 டெஸ்ட்டை வச்சு, இந்த 5 டெஸ்ட்டை வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு என்னமோ இவனுங்க சொல்ற மாதிரி வாழ்ந்தாதான் அது ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்ற மாதிரியும், மத்த எல்லாருமே இந்த பூமியில வாழ தகுதியே இல்லாத மாதிரி இவனுக்கு ஒரு சேரை போட்டுக்கிட்டு சைட்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலா இவனுக்கு பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் யார் பண்ணணும்னா சைக்காட்டிஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். அந்த அளவுக்கு இவங்க வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற மக்களை. சோ இந்த மாதிரி நாட்கள் கிட்ட நீங்க தான் உஷாரா இருக்கணும். நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சோகமான ஒரு மனநிலை இருந்தாலோ, இல்ல வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாவோ, இல்ல உங்களோட மனசு உங்ககிட்ட இல்ல ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னா
உங்களை சூப்பரா மேனிபுலேட் பண்ணி உங்களை ட்விஸ்ட் பண்ணி குழப்பமா இருந்தா social media பக்கம் போயிடாதீங்க. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட உஷாரா இருங்க. இந்த மாதிரி நீங்க வீடியோ வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள பிளாக் பண்ணி விட்டுருங்க. அது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த யூடியூப்ல வந்து இந்த கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இந்த பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு அவன் பாரு கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், நாம இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்களை பார்த்து தயவு செஞ்சு பொறாமப்படாதீங்க. ஒரு ஊர்ல ஒருத்தன் வந்து இந்த ஊரை கொள்ளையடிச்சு ஏமாத்தி திருடி ஒருத்தன் வீடு கட்டிட்டான் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, அவன் திருடி ஏமாத்தி வீடு கட்டியிருக்கான், அவன் உடச்சி கட்டின வீடு கிடையாது. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற முக்காவாசி இன்ஃபுளுசர்ஸ் அப்படிதான். அவனும் கூட உங்களை நீங்க கம்பேர் பண்ணி உங்களோட தகுதியை நீங்க தயவு செஞ்சு குறைச்சிக்காதீங்க. நீங்க லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ் ஐடியா யோசிச்சு இந்த சோசியல் மீடியா பயன்படுத்தி உங்களோட பிசினஸ்ல இந்த ஜெனரேஷனுக்கு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியான ஐடியாஸை பிடிச்சி உங்களோட நாலேஜை உள்ள புகுத்தி நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா வரலாம். அதை விட்டுட்டு இந்த சோசியல் மீடியா பயன்படுத்தி எப்படி ஏமாத்தலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கும் கஷ்டம், மற்றவங்களும் கஷ்டம். அதே மாதிரி ஒருத்தரோட முன்னேற்றம் அப்படின்றது அவங்களும் முன்னேறணும், அவங்க கூட இருக்கவங்களையும் முன்னேற்றி கொண்டு போகணும். இதுதான் உண்மையான ஒருத்தரோட வளர்ச்சி, முன்னேற்றம் அப்படின்றது. சோ இந்த சோசியல் மீடியால இந்த பைத்தியக்காரந்தனம் பண்ணி ட்ரெண்ட் ஆகிறதா இருக்கலாம், அவங்கள யாரும் தெரியாமலா பண்ணவே இல்லை, எல்லாரும் நல்லா தெரிஞ்சுதான் பண்ணணும். ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபசர், ஒரு டீச்சர் அவனே சொல்றான், இந்த மாதிரி நான் வந்துட்டு எஜுகேஷன் வைஸ் எடுத்தா யாருமே என்ன பாக்குறது இல்லை, நான் ஏதாவது பைத்தியக்காரந்தனம் பண்ணாதான் எனக்கு வியூஸ் வருது, லைக்ஸ் வருது, அதனாலதான் நான் அந்த பைத்தியக்காரந்தனம் பண்றேன் அப்படின்னு. இவனுக்கு எல்லாருமே தெரிஞ்சதான் பண்றானுங்க. பைத்தியக்காரந்தனம் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்துட்டு நல்ல ட்ரெண்டிங்ல இருக்க முடியும்ன்றதே அவனுங்களை தெரிஞ்சு பண்றதான். ஆனா இதை பார்த்துட்டு நாமளும் இந்த மாதிரி பைத்தியக்காரந்தம்னா ட்ரெண்டிங் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு அந்த ஒரு எண்ணத்துல யாரும் உள்ள வரவே வராதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு பைத்தியக்காரன் ஏதோ ஒரு கிருத்தனம் பண்ணி ட்ரெண்ட் ஆயிட்டான் அப்படின்றதுனால தினம் ஒரு பைத்தியக்காரன் கிறுக்குத்தனம் பண்ணிட்டே தான் இருக்கிற அந்த சோசியல் மீடியால. இப்ப இருக்க இந்த சோசியல் மீடியா என்ன பண்ணுது அப்படின்னா தினமும் பைத்தியக்காரர்களையும் கிறுக்கணுங்களும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு தினமும் ஒருத்தர். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மாதிரிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படின்னு அம்பேத்கர் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அப்துல் கலாம் அவர்களையும் உதாரணமா எடுத்து அவங்களை பத்தி நம்ம படிக்கும்போது அறிவும் சமூக சிந்தனையும் சமூக சீர்திருத்த மாற்றம் உருவாகிறதுக்கு இவங்களாம் பயன்பட்டாங்க, இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது, இந்த மாதிரி பைத்தியக்காரன மாதிரி பண்ணாதான் இப்ப ட்ரெண்ட் ஆக முடியும், பிரபலமாக முடியும் அப்படின்னு. இன்னும் இந்த பைத்தியக்கார கூட பைத்தியக்காரன் நடுவுல வாழ்ற ஒரு ஃபீல் தான் இப்போதைக்கு இந்த சோசியல் மீடியால இருக்கு. இப்படி வர பைத்தியக்காரங்கள இந்த யூடியூப் சேனல்ஸும் இந்த டிவி சேனல்ஸும் ஏன் இந்த மூவி ப்ரொமோஷன்ல இந்த மூவியில கூட இந்த பைத்தியக்காரன் பயன்படுத்தும் போது இந்த சினிமாக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறான் பாத்தீங்களா, அவன்லாம் என்ன ஆகுறது? அவன்லாம் பாத்தீங்கன்னா ஓ அப்ப நம்மளாம் பைத்தியக்காரத்தனம் பண்ணாதான் இந்த மாதிரி இடத்துக்கு வர முடியும் போல, நம்ம இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறது, இந்த கஷ்டப்பட்டு நடிப்பு கத்துக்கிறது, இந்த கூத்துக்கு பட்டல போய் நடிப்பு கத்துக்கிறது, இதெல்லாம் இங்க தேவையில்லை போல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவன் வந்து தள்ளப்படுறான். அதே மாதிரி இந்த பைத்தியக்காரன் இந்த ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் சீஃப் கெஸ்டா கூடும்போது அங்க இருக்கிற மாணவர்கள் என்ன நினைப்பான், நாமெல்லாம் படிச்சு முன்னேறணும் அப்படின்றத தவிர்த்து இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணாலே முன்னேறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ்ல இந்த மாதிரி பைத்தியக்காரன் கூடும்போது அங்க இதுக்கு முன்னாடி படிச்சு முன்னேற அந்த ஆட்கள் இருப்பாங்க, அவங்க போலீஸா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கலாம். இப்ப அவங்க எல்லாரும் சேர்த்துதான் நீங்க அவமானப்படுத்துறீங்க. இப்ப இந்த மாதிரி பைத்தியக்காரன் போட்டீங்கன்னா அப்ப படிச்சு உங்க காலேஜ் வெளியே போனா பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? அதே மாதிரி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க இதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க? நீங்களும் இந்த மாதிரி பைத்தியக்காரன் பண்ணீங்கன்னா நாளைக்கு இதே காலேஜுக்கு நீங்களும் சீஃப் கெஸ்டா வரலாம் அப்படின்றத அங்க இருக்கணும் சொல்லியா கொடுக்குறீங்க. ஆனா இவனுங்களாவது பரவாயில்ல, ஆமா நாங்க பைத்தியம் தான் கிறுத்தனம் பண்றதா இப்ப என்ன அப்படின்னு அதை வந்து ஓப்பனா ஒத்துக்கிட்டு இந்த கிறுத்தனம் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஆனா இவனோட ரொம்ப கேவலமான மோசமானவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப நாலேஜபிளான பர்சன் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு மக்களோட நம்பிக்கையை பெற்று அவனுங்கிட்டே ஸ்கேம் பண்றாங்க பாத்தீங்களா இந்த இன்ஃபுளுசர்ஸ். அவனுங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க. இவனுங்கிட்ட இருந்து உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும். This is an iPhone and this is an Android phone, and there's a huge difference. Like grapes, I'm getting it for 146, and Android phone users getting it for only 65. You can see the qualifier is 31. Here it's only 20, and here capsicum is 69, and here it's 37. பாத்தீங்களா வியாபாரத்தோட பவரை? அதிக லாபம் கிடைக்குதுன்னா அது கொலை செய்யும், துரோகம் செய்யும், காட்டி கொடுக்கும், என்ன வேணாலும் செய்யும். வியாபாரம் சர்வதேசம், அது எல்லாம் தாண்டி நம்ம ஸ்கூல்ல வந்து காசு பார்க்கும். விளம்பரம் பண்ணி பண்ணி நம்மள மூல செலவு செய்யறானுங்க. அதனால எதையுமே நம்பாதீங்க, எல்லாத்தையும் சந்தேகப்படுங்க. அதுக்கு பின்னாடி யாரு லாபம் அடையறாங்கன்னு என்ன பாரு. ஒரே வெப்சைட் ஐபோனுக்கும் ஆண்ட்ராய்டு போனுக்கும் அதுல டிஃபரன்ஸ் பாரு. ஐபோன் வச்சிருந்தா விலை ஜாஸ்தி, அதுல ஆண்ட்ராய்டு போன் வச்சிருந்தா ஒரு கிலோ வெங்காயம் 37 ரூபான்னா ஐபோன்ல வச்சிருந்தா 47 ரூபாய். அப்ப அதுல கூட வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ஐபோன் வச்சிருக்கிறவங்களாம் பணக்காரன்னு அவன் நினைச்சிட்டான். இங்க முக்காவாசி பேர் இஎம்ஐல ஐபோனை வாங்கிவிட்டு நீங்க ஐபோன் வாங்குறதுனால என்ன பண்றீங்க, 1 கிலோ வெங்காயத்தை 10 ரூபா கூட எடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அட பாவி, இனி வேணாம், மார்க்கெட்டுக்கே நேரா போயிடுவோம்.
மார்க்கெட்டுக்கு போனாதான் நீ ஐபோன் வச்சிருக்கேன் ஆண்ட்ராய்டு வச்சிருக்கேன் பார்க்க மாட்டான், எல்லாருக்கும் ஒரு ரேட் வச்சு வரும். ஐயோ ஒண்ணு எனக்கு இது புதுசா இருக்குங்க அது. ஏன்னா இப்போ போன் வாரியா விலையை பிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த மாதிரி எத்தனை இருக்கோ அட்டா பாவி. ஐயா இது என்னங்க புது புது டெக்னிக்கா இருக்கு. இனி ஆன்லைன்ல எதுவும் வாங்கக்கூடாது போல இருக்கு. ஆஹா ரைட்டு. நம்ம பணக்கார மாதிரி காட்டிக்குவோம் அப்படின்னா நம்மள பணக்காரன்னு நம்பி விலையேத்துறாங்க. ஆளை விடுங்க ராசி சாமி.